நீங்க நேரடியா போலாம். ஒரு ரெவென்யூ ஆபீஸ்க்கு போய் உங்க பட்டா அப்ளை பண்ணி வாங்கிட்டு வந்துடலாம். ஒரு பத்திரப்பதிவு துறைக்கு போய் எந்த காசும் மேல் கொண்டு கொடுக்காம கவர்மெண்ட் ஃபீஸை கட்டிட்டு பத்திரம் பதிவு பண்ணிட்டு வந்துட முடியும். இப்படி ஒரு சூழல் கடந்த 100 நாட்களா இருக்குல்ல. இது தொடர்ந்துருச்சுன்னா இன்னும் அடுத்த 100 ஆண்டுகளுக்கு இந்த கட்சி தமிழக வெற்றி கழகத்தை இந்த இடத்துல இருந்து எடுக்க முடியாது. அப்படி ஒரு நிலை வந்துருமோன்ற பதட்டம் தான் இவங்களுக்கு இருக்கு. அந்த கடந்த காலங்களில் இருந்த பார்ட்டி ஃபண்டுன்ற ஒரு விஷயம் இல்லையே இவங்கள்ட்ட. எதுவுமே நடக்க மாட்டேங்குது, தப்பே நடக்க மாட்டேங்குதுன்றதான் இவங்களுடைய அத்தனை பதற்றங்களுக்கும் அடிப்படை. நீங்க சொன்ன மாதிரி இப்ப 100 நாள் தாவை காட்சி வரப்போகுது. சோ மக்களோட மார்க் என்னவா இருக்கும் தமிழக அரசு மீது, தாவை அரசு மீது? அதாவது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 100க்கு 100க்கு மேல ஏதாவது மதிப்பெண்கள் இருந்தால் அப்படி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கு. ஏன்னா எதுவுமே குறை சொல்ல முடியல. எதிர்கட்சிகள் எந்த குறையுமே சொல்ல முடியல. அவர்களுக்கு ஏதாவது வகையில ஏதாவது தேடிக்கிட்டே இருக்காங்க, எதுவுமே கிடைக்கல. அப்ப தனிப்பட்ட தனிநபர் விமர்சனங்களுக்கு போறது, எங்கேயோ நடந்த ஒரு எல்லா காலங்கள்லயும் சின்ன சின்னதா ஒரு தவறுகள் எங்கேயாவது ஒரு பக்கம் நடந்திருக்கும். அந்த தவறுகளை பூதாகரமா ஆக்க முயற்சி பண்றது, தனிநபர்கள் செய்த தவறுகளை அரசின் மேல திருப்புறது, இப்படி ஏதாவது பண்ண முடியுமான்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒண்ணு நடக்காத பட்சத்துல இந்த அரசுக்கு அவர் வாக்குறுதியாக கொடுத்த விஷயங்களை, அதாவது தேர்தலில் அவர் வாக்குறுதியாக கொடுத்த அது தாய்மாமன் சீராகட்டும், அண்ணன் சீராகட்டும், அதெல்லாம் முதல் 100 நாட்களுக்குள்ளே அதுக்கு ஒரு பட்ஜெட்டை ஒதுக்கி அந்த திட்டங்களுக்கான ஒரு கொண்டு வந்ததை மக்கள் கொண்டாடுறாங்க. இதற்கு 100க்கு அதற்கு மேல 100க்கு 100க்கு மேலதான் இந்த